மாமன்னன் ஒரு படம், அந்த படத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறாரு. அவங்க கூட ஒருத்தங்க நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிறவங்க கிட்ட அவர் பேசியிருக்காரு, அவர் பவர்ஃபுல்லா இருக்காரு, இதா இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது சரி சரி அப்ப நம்மளும் வந்துருவோம். ரம்சானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த தேர்தல் முடிந்த பிறகு பாருங்க, அவனால் இந்த தேர்தலுடைய தோல்வியை தாங்கவே முடியாது. விஜயால் ஒரு படம் தோத்து விட்டால் அடுத்த 6 மாசத்துல ஒரு கால் சீட்டை கூட்டி இன்னொரு படத்தை போட்டு வெற்றி பெற வச்சிடலாம். ஒரு முறை தேர்தலை தோத்துட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு காத்திருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு இவன் காத்திருப்பாரா, விஜய் காத்திருப்பாரா? எவனும் காத்திருக்க மாட்டான். அவனோட தோல்வியே இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் வந்து அரசியல் வந்து தோல்வியை தழுவும் போது அவனால தாங்கிக்கொள்ளவே முடியாது. நிச்சயம் தோத்துருவார்னு நினைக்கிறீங்க? இவர் வந்ததுல நடந்த ஒரே நன்மை என்னன்னா, தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்குறிகள், இவ்வளவு சமூக குப்பைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. போன வாரம் வரைக்கும் தேமுதிக கூட பேச்சுவார்த்தை, போன மாசம் வரைக்கும் அதிமுக கூட பேச்சுவார்த்தை, ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் நாம் தமிழ் கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்படியா? ஆமாங்க, 2 மாசத்துக்கு முன்னாடியா? நீங்க நடுவுல நீ அந்த பக்கம் இந்த பக்கம் நடுவுல லாரி வந்து அடிப்படி சாவினான்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்போ சொன்னாங்க? அதுக்கு பிறகும் பேச்சுவார்த்தை. எப்படி சார்? எப்படியாவது வந்துட்டும் தான். என்ன சொல்றீங்க? பெரியார் மட்டும் தான் நீங்க, அது ஒன்று தானே நம்ம 2 பேருக்கும். இது எப்படியாவது வந்து பேச்சுவார்த்தை எடுத்து ஆதரவு நான் மறுக்க சொல்லுங்க. துணை முதலமைச்சர் இப்போ பண்ணிடலான்னு அவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்புறம் ஏன் போல? அவரை முதலமைச்சராக அண்ணன் சீமான் நிற்கிறாரு. இந்த வடிவேலு காவலம் படத்தில் போட வச்சுட்டு போறல, அம்முக்குட்டி போடு அப்படின்னு, ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்கு, ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்குன்னு எல்லாரும் பக்கம் போட பிடிச்சாரு. எவனும் வரல. யாரும் வரலன்னு தனிச்சு நிற்கிறேன். நீங்க தனிச்சு நிற்கல, தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறேன். நான் வெளிப்படையா சொல்றேங்க, 150 கோடி சம்பாதிச்சது பத்தாது, 10,000 கோடி சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் விஜய் அரசுக்கு வந்துருக்காரு. அடிச்சு சொல்றேன், நான் இந்த பாரதியார் பற்றி சத்தியம் பண்ணி சொல்றேன். பணத்தாசை. மாமன்னன் ஒரு படம் பேசிடுவோம், வேற முடிஞ்சிருவோம் கதையை. மாமன்னன் ஒரு படம், அந்த படத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறாரு. அவங்க கூட ஒருத்தங்க நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிறவங்க கிட்ட அவர் பேசியிருக்காரு, அவர் பவர்ஃபுல்லா இருக்காரு, இதா இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது சரி சரி அப்ப நம்மளும் வந்துருவோம். திமுக ஒழிக்கணும், கலைஞர் ரோல் மாடல். அதிமுக ஒழிக்கணும், ஜெயலலிதா ரோல் மாடல். திமுக தீய சக்தி, கலைஞர் நல்லவர். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா நல்லவங்க, எம்ஜிஆர் நல்லவங்க. எப்பேற்பட்ட தத்துவத்தை பாருங்க. தமிழ்நாட்டு அரசுக்கு புதுசா சார் ஏதோ சொல்ல வராப்புல, இதை எடுத்துக்கொண்டு போய் தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டை எழுதிட்டு பக்கத்துல எல்லாரும் உட்காந்துக்குவாங்க. வேட்பாளர் அறிவிப்புல சரி விஜய் எங்க நிக்கிறாரோ அந்த தொகுதியில சாட்டை சொல்லணும், அதுக்காக போட்டிடல. இறங்குவீங்களா அப்ப விஜய்? ஒருவேளை ஒரு 100 விழுக்காடு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. இந்த தேர்தல் முடிந்த பிறகு பாருங்க, அவனால் இந்த தேர்தலுடைய தோல்வியை தாங்கவே முடியாது. விஜயால் விஜய்னால, விஜய் ரசிகர்களால. ஏன்னா அவன் வந்து ஒரு படம் தோல்ந்துருச்சு, சுறா படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. டக்குன்னு பார்த்தா பிரபதிவாவை கூப்பிடு, அசினை கூப்பிடு, ஒரு 4 நாசரை கூப்பிடு, இவனை கூப்பிடு, ஒரு பாட்டு நல்லா 5 பாட்டை போடு, ஒரு படத்தை ஹிட் பண்ணிடலாம். பைரவா தோத்துருச்சு, டக்குன்னு இவனை கூப்பிடு, நம்ம அட்லியை கூப்பிடு, ரகுமானை கூப்பிடு, ஒரு படத்தை போடு, அப்புறம் ஆட போகிறான் தமிழ்னு ஒரு இதை போட்டு ஒரு பெருசில் போட்டு ஹிட் பண்ண வச்சிடலாம். ஒரு படம் தோத்து விட்டால் அடுத்த 6 மாசத்துல ஒரு கால் சீட்டை கூட்டி இன்னொரு படத்தை போட்டு வெற்றி பெற வச்சிடலாம். ஒரு முறை தேர்தலை தோத்துட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு காத்திருக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்கு இவன் காத்திருப்பாரா, விஜய் காத்திருப்பாரான்னா எவனும் காத்திருக்க மாட்டான். அவனோட தோல்வியே இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் வந்து அரசியல் வந்து தோல்வியை தழுவும் போது அவனால தாங்கிக்கொள்ளவே முடியாது. நிச்சயம் தோத்துருவார்னு நினைக்கிறீங்க? எப்படி வெல்வார்னு சொல்றீங்க? ஏன் வெல்லணும்னு சொல்றீங்க? ஏன் வெல்ல விடணும்னு சொல்றீங்க? அது வென்று என்ன செய்ய போகுது? இது ஒரு சமூக அழுக்கு, மொத்த அழுக்கையும் கூட்டி ஒரு பொறுக்கிட்டு இருக்காப்புல. இவர் வந்ததுல நடந்த ஒரே நன்மை என்னன்னா, தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்குறிகள், இவ்வளவு சமூக குப்பைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏங்க, ஒரு பொண்ணு போய் சொல்லுதுங்க, இது அரசியலுக்கு வரணும் நீங்க நம்புறீங்கன்னா நீங்க கேளுங்க. ஒரு பொண்ணு போய் சொல்லுது, இன்னைக்கு எனக்கு ப்ராக்டிக்கல், ஆனால் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் நான் போகலை, ஏன்னா தளபதியை நான் பார்க்க வந்திருக்கேன். தளபதியை ப்ராக்டிக்கல் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் தளபதி எப்போயா பார்க்க முடியுது. இன்னொரு பொண்ணு சொல்லுது, இன்றைக்கி நான் எக்ஸாமே போகலை, தளபதியை பார்க்க வந்திருக்குன்னு சொல்லுது. ஒரு பொண்ணு சொல்லுது, நேற்று ஒரு பொண்ணு படித்த கல்லூரி படிக்கிற ஒரு பொண்ணு சொல்லுது, தளபதியை பார்த்துட்டேன், இந்த இடத்துல நான் செத்தாலும் பரவாயில்லங்குது. ஒருத்தி சொல்கிறா, எனக்கு என் புருஷனை விட விஜய் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிரிக்குது. அது பயங்கர ட்ரெண்ட். அது ஆமா சார். இல்ல விஜய் ஏங்க, அவ்வளோ திமுகவின் கொள்கையை விட இந்த கொள்கை எனக்கு பிடிக்கும், பிஜேபியின் கொள்கையை விட இந்த கொள்கை எனக்கு பிடிக்கும், நாம் தமிழர் கொள்கையை விட விஜய் கொள்கை பிடிக்கும்,
திமுக எடுத்து வைக்கிற அரசியலை விட விஜய் எடுத்து வைக்கிற அரசியல் எனக்கு பிடிக்கும், அதுதானே தேவை. கரெக்ட் சார், கரெக்ட். அதாவது அஜித்தை விட விஜய் நடிகர் பிடிக்கும், சல்மான் கானை விட விஜயோட நடிப்பு பிடிக்கும், பிரபுதேவா விட விஜயின் டான்ஸ் பிடிக்கும், அது ஓகே, அது ஓகே. ஆனா அரசியலா இவனெல்லாம் நாளைக்கு கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ எம்பியாகவோ வந்தா என்னத்துக்காமா விஜய் மாமாவோட என் மாமாவோட விஜய் மாமா தான் பிடிக்கணும்னு ஒருத்தி வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இவன் மக்களுக்கு நல்லது செய்வான்னு நினைச்சிருக்கீங்களா? கத்துக்கிட்டோம் சார். என்ன கத்துக்கிட்டோம்? எல்லாம் ஜனநாயகம், எல்லாமே வளர்ந்து கட்டது, எல்லாமே வளர்ந்து கட்டது. எல்லாம் குழந்தைங்க கிடையாது, சின்ன குழந்தை கிடையாது. என் பையன் 5 வயசு படிக்கிறான், அவனுக்கு ஒரு தெளிவு இருக்கு. அவனே ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கு ஒரு தீவ சக்திட்டு உட்காந்துருக்கான். அப்படி சொல்லி கொடுத்துட்டீங்களா? அவனா சொல்றான். குழந்தை பசங்களுக்கு தெரியுது தப்பா இருக்கிறான் இவன். இந்த எத்தனை பசங்க பேரண்ட்ஸ் மிரட்டுறாங்க, நீ யாருக்கு போடுவ, விஜய்க்கு தான் போடணும்னு. குழந்தைகள் சொல்லி அப்பா அம்மா வாக்கு செலுத்துவாங்களா? குழந்தைகள் சொல்வதை கேட்டு அரசியல் தெளிவு அடைகிற அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கா? அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சிருக்காருல்ல, இதனால தான் சோசியல் டெஸ்ட்டுங்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒருத்தி சொல்கிறேன், நான் 18 வருஷமாக விஜயை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது விஜயோட அப்பாவுக்கும் தெரியும், எங்கள் காதல் ஒரு நாள் கைகூடும். வயசு அந்த அம்மாவுக்கு 45 வயசு, அவள் புருஷன்லாம் பெரிய தியாகி. அவன்லாம் நினச்சி ரொம்ப நான் பெருமை அடைகிறேன். அவங்க அம்மா அப்பா அவங்க கல்லூரியில் படித்தவங்களாம் ரொம்ப பெருமை அடைகிறேன். அந்த அம்மா சொல்லுது, நான் 18 வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் எங்கள் காதல் கை கொடுங்குது. இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அந்த அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, பொது வழியில் வெக்கமையெல்லாம் பெட்டி கொடுக்குதுங்க. அது அதான் சார், அவ்வளோ தூரம் விஜய் மேலே அவ்வளோ ஈர்ப்போடு இருக்காங்க, அவ்வளோ விஜயை நேசிக்கிறாங்கன்னு ஏன் அதை எடுத்துக்கூடாது? சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். பொது வழியில் சரி தப்புங்கிறது அப்புறம் நான் ஒரே ஒரு கேள்விக்கிறேன். நம்ம உறவினர்களில் யாராவது ஒரு பெண்கள் இப்படி சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ், நம்ம குடும்பத்தில் சித்தியோ அக்காவோ பெரியம்மாவோ இப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக மாட்டோமா? புரிதலை ஏற்படுத்த முயற்சி. அதைத்தான் நான் புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறோம். புரிதலை ஏற்படுத்த எல்லாருமே ஏன் அப்படி ஜட்ஜ் பண்ணணும்? இருக்கிற எல்லாருமே அப்படியா? அப்படித்தாங்க இருக்காங்க. போயிட்டு மைக்கை நீட்டுங்க, நியூஸ் கிளிப்ஸில் போய் கேளுங்க. நீங்கள் உங்கள் 5 கொள்கை தலைவர் இருக்காங்க இல்லையா, இந்த 5 கொள்கை தலைவரில் எந்தெந்த கொள்கைகளை எடுத்துக்கிட்டீங்க? வேலுநாச்சியார் சட்டை எந்த கொள்கை எடுத்துக்கிட்டீங்க? அம்பேத்கர் என்ன கொள்கையை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க? அம்பேத்கருடைய சமூக நீதியா, சாதி ஒழிப்பா, நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரே அந்த கோட்பாடா? இந்து மதத்தினுடைய இந்த கோட்பாடுகளை எதிர்த்தாரு, 4 வர்ண கோட்பாடுகளை எதிர்த்தாரு, சனாதன கோட்பாடு எதிர்த்தாரு, அதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா? அதை கேளுங்க. அஞ்சலை அம்மாளுக்கும் காமராஜருக்கும் என்ன வேறுபட்ட கொள்கை? 2 பேரும் காங்கிரஸ், 2 பேரும் நேருவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க, காந்தியின் கொள்கை, 2 பேரும் என்னென்ன வேறுபட்ட கொள்கைகளை நீங்கள் வச்சுருக்கீங்க? இந்த 5 கொள்கை தலைவரில் யாரை உங்களுக்கு பிடிக்குன்னு கேளுங்க. எங்கள் ஆளு போய் கேட்டாங்க, சாட்டி டீம் 5 கொள்கை தலைவர் யாரை பிடிக்கும்னாங்க. 5 பேருமே பிடிக்கும் ப்ரோ. இல்லை 5 பேர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்போ 5 பேரில் அதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. ஈரோட்டிலிருந்து புதுசாக வந்திருக்காரு, அவரை பிடிக்கும். யார்? செங்கோட்டையன். அவ்வளோதான் அவனோட புரிதல். அந்த 5 கொள்கை தலைவரில் என்ன எடுத்துக்கிட்டோங்கிறது இது வரைக்கும் விஜய்கிட்டே கிளாரிட்டி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி அம்மாளே வந்து விக்ரமாண்டி மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அவர் பார்த்துருப்பார் யார் அஞ்சலி அம்மாள்னு. ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து இந்த நிலம், இந்த மொழி, இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரத்தை காக்கக்கூடிய தத்துவம் தான் இந்த மண்ணுக்கு தேவையான தத்துவம். அப்படி திராவிட தத்துவம் என்று ஒரு காலத்தில் இந்த நிலத்திற்கு தேவைப்பட்டது. மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திரர்கள் தெலுங்கர்கள் ஆந்திராவாக போன பிறகு, மலையாளிகள் கேரளாவாக போன பிறகு, கர்நாடக மக்கள் கர்நாடகா போன பிறகு இங்கே திராவிட தத்துவம் தேவையில்லை, தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சிச்சு. அப்போ இங்கே நிலத்திற்கு தமிழ் தேசியம்ங்கிற கோட்பாடு தேவைப்படுது. அன்னைக்கு மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்படுவதற்கோ இந்த இந்தி திணிப்புக்கோ திராவிட முன்னேற்றம் திராவிட இயக்கங்கள் போராடியதுனால அவங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்களே ஒழிய திராவிட தத்துவம் இங்கே தேவையில்லைங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு காலத்தில் தேவைப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இது தேவை கிடையாது. திராவிடத்துக்கு சரியான டெஃபினிஷன் வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியலை. அப்போ இந்த நிலம் என்ன? இது தமிழ்நாடு, வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள், பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. இதை பார்க்கக்கூடிய, இதை காப்பாற்றக்கூடிய இவர்களுக்கு செய்யக்கூடிய அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் நம்ம சொல்கிறோம். அதைத்தான் தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றுன்னு சொல்லி அவங்க திமுக சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய ரெண்டும் என் கண்ணுன்னு விஜய் சொல்கிறார். 2 ஒரு கண்ணா இருக்க முடியாது. அது 2 ஒரு கண்ணா இருக்க முடியாது. இன்னொன்று அப்போ தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் 2ஐயும் ஏற்றுக்கொண்டு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேள்வி. இன்னொன்று சார், மக்கள் அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் மக்கள் 2 கண்ணா பார்க்குறாங்க. ஸோ அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறாரு. மக்கள் 2 கண்ணா பார்க்கலையே. திராவிடர்கள் தனியாக நிற்கிறாங்க, தமிழ் தேசியவாதிகள் தனியாக நிற்கிறாங்க. திராவிடர்கள் வந்து திராவிடர்கள் வந்து அறிவாலயம் பக்கம் நிற்கிறாங்க. இங்கே ராவணன்குடியில் தமிழ் தேசியவாதிகள் நிற்கிறாங்க, தனித்தனியாக தான் நிற்கிறாங்க. ரெண்டும் நேர் எதிர் தத்துவமாக இருக்குது. திராவிடத்தை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக தமிழ் தேசியம் இருக்கிறது. அது இங்கே திருச்சி மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நிர்வாகிகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல தாவேகால. என்ன நிர்வாகிகள்? ஒரு 2-3 நாள் முன்னாடி சென்னையில் ஒரு கூட்டம் வேற போடுறாங்க, பெரம்பூரில் போட்டு பேசுனாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்களேன்.
என்ன பேசுகிறான்னு கேளுங்க. நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு, ஏன் கூப்பா கிருஷ்ணனை வச்சுக்கிட்டு 1991-96 வரைக்குமான வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக கூப்பா கிருஷ்ணன் மேலே வழக்கு இருக்குது. செங்கோட்டையின் மீது 2001 அதே 1991-96 வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது சொத்து சேர்த்தாக 2001 திமுக அதிமுக ஆட்சி நினைக்கிறேன், இது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் போட்ட வழக்கு 91, 95, 96, 2001 போட்ட வழக்கை 2001 தான் அவர் வந்து நீதிமன்றத்தில் போய் முடிச்சு வைக்கிறாரு. அவர் மீதியும் முடிச்சு வச்சுட்டாங்கல்ல. முடிச்சு வச்சினாலே வந்து நீதிமன்றத்தில் என்ன வேணும் நடக்கலாம். நீதிமன்றத்தில் முடிச்சு வச்சிட்டாலே இங்கே இவர் இருந்தார் மதுரையில் வந்து கிருஷ்ணன் கொலை வழக்கு முடிச்சு வச்சிருச்சு. அப்போ கிருஷ்ணன் கொல்லப்படலன்னு சொல்லலாமா? புரியுதா உங்களுக்கு? நீதிமன்றத்தில் முடிஞ்சு போச்சுங்கிறதுனாலே வந்து அவர் வருமானத்துக்கு சொத்து சேர்க்க சொல்ல முடியாது. அவரும் சொத்து சேர்த்துருக்காரு. இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சொத்து வச்சுருந்தீங்க, இப்போ எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க வெளிப்படுத்தி சொல்ல முடியுமாங்கிற. அது செங்கோட்டையன் சொல்ல சொல்லுங்கள், ஜேசிடி பிரபாகரன் சொல்ல சொல்லுங்கள், கூப்பா கிருஷ்ணன் சொல்ல சொல்லுங்கள். ஏன் நீங்கள் சொல்லுங்களேன். கடந்த வாரம் தான் நீதிமன்றம் உங்களை செருப்பை கழட்டி அடித்து காரி துப்பிருக்கு. வருமானத்து அதிகமாக 1.5 கோடி ரூபாய் இவர் வந்து சேர்த்திருக்காருன்னு சொல்லுது. 2015 புலி படத்தில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்ச நீங்கள் ஊழலை பற்றி லஞ்சத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ஆதவர்ஜுனாங்கிற ஒரு ஒன்னா நம்பர் ஃப்ராடு 3000 கோடி லாட்ரி மார்ட்டின் மருமகனுக்கு எடுத்து கொடுத்த காசுல தான் வாய்ஸ் ஆஃப் காமன் இதை தொடங்கினார்னு அவரே சொல்றாரு. எங்க மாமனார் எனக்கு 3000 கோடி கொடுத்துட்டாரு, எனக்கு 3000 கோடி இருக்கின்றாரு. 3000 குவாலியர் மகாராஜாவா இல்லை மைசூர் மகாராஜா பேரனா? யார் நீங்க? ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சு லாட்ரி சீட்டு, அதுவும் இந்த பூரா ஃப்ராடு லாட்ரி, ஒரிஜினல் லாட்ரி கூட ஃப்ராடு நம்பர், ஒரு நம்பரில் 100 நம்பரை போட்டு விற்கிறது. அந்த மாதிரி லாட்ரி வித்த காசுல தான் ஆதவர்ஜுனா இருக்காரு. அவர் கடையை திறந்துக்கிட்டு இன்னைக்கு ரேஞ்ச் ரோவர் காரில் போயிட்டு இருக்காரு. எப்படி வந்து அந்த காசெல்லாம் ஆதவர்ஜுனா வெளில அறிக்கை விடுவாரா? ஆதவர்ஜுனா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சம்பாத்தியம், அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சம்பாத்தியம், கல்யாணத்துக்கு பிறகு என்ன சம்பாத்தியம், எனக்கு டிரான்சாக்ஷன் தருவாரா? இப்படிப்பட்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீ நல்லது பண்ண போறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். போன வாரம் வரைக்கும் தேமுதிக கூட பேச்சுவார்த்தை, போன மாசம் வரைக்கும் அதிமுக கூட பேச்சுவார்த்தை, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழ் கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்படியா? ஆமாங்க, 2 மாசத்துக்கு முன்னாடியா? நீங்க நடுவில் நீ அந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் வந்து லாரி வந்து அடிபட்டு சாவினான்னு சொன்னார். அதெல்லாம் எப்போ சொன்ன? அதுக்கு பிறகும் பேச்சுவார்த்தை. எப்படி சார்? எப்படியாவது வந்துட்டும் தான். என்ன சொல்றீங்க? பெரியாரை மட்டும் நீங்க விமர்சிக்கலன்னா அண்ணன் பெரியாரை மட்டும் தான் நீங்க அது ஒன்று தானே நம்ம 2 பேருக்கும் இது. நீங்க எப்படியாவது வந்துருந்து பேச்சுவார்த்தை நடத்து ஆதவர்ஜுனா மறுக்க சொல்லுங்க. துணை முதலமைச்சர் இப்போ பண்ணிடலாண்ணே, அவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்புறம் ஏன் போல? அவரை முதலமைச்சராக அண்ணன் சீமான் நிற்கிறாரு. அவங்களுக்கு இப்படி ஒரு இது எல்லாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு யாரும் வரலன்னு இந்த வடிவேலு காவலம் படத்தில் போட வச்சுட்டு போறல அம்முக்குட்டி போடு அப்படின்னு ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்குன்னு எல்லாரும் பக்கம் போட பிடிச்சாரு. எவனும் வரல, யாரும் வரலன்னு தனிச்சு நிற்கிறேன். நீங்கள் தனிச்சு நிற்கல, தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறீங்க. நாம் தமிழ் கட்சி தனிச்சு நிற்பன்னு சொல்லிருச்சு நிற்குது. நீங்கள் தனிச்சு நிற்பன்னு சொல்லவே இல்லையே. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க, பங்கு கொடுக்குறதில்ல. ஏன்னா கூட்டணியில் பங்கு கொடுக்குறாங்க, சீட்டில் பங்கு கொடுக்குறாங்க, ஆட்சியில் பங்கு கொடுத்தா இவங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும், அதனால் பங்கு கொடுக்க மாட்டேன்றாரு. அப்போ உங்கள் கூட ஆட்சியில் பங்கு கொடுத்தா நீங்கள் கமிஷன் கொடுப்பீங்களா? எனக்கு புரியலையே. திமுக காங்கிரஸுக்கோ இல்லை வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கோ இல்லை வந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கோ மனிதநேய ஜனநாயக கட்சிக்கோ இல்லை விசிகாவுக்கோ அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கு கொடுக்கல, அமைச்சரவையில் பங்கு கொடுத்தா கமிஷன் கொடுக்கணும், அதனால் கொடுக்க மாட்டாங்கன்றீங்க. அப்போ அமைச்சரவையில் பங்கு கொடுத்தா கமிஷன் கொடுக்கணும்னா நீங்கள் கூப்பிட்றீங்களே, கமிஷன் கொடுக்க தான் கூப்பிட்றீங்களா? அப்போ நீங்களும் ஊழல் பண்ணுவீங்களா? அப்போ எப்படி ஊழல் ஒழிப்புன்னு சொல்கிறீங்க? அமைச்சரவையில் பங்குங்கிறதே கமிஷன் தானா? அப்படி நீங்கள் அரசு வருது கமிஷன் அடிக்க தானா? நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, 150 கோடி சம்பாதிச்சு 10,000 கோடி சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் விஜய் அரசுக்கு வந்துக்கார். அடித்து சொல்கிறேன், நான் இந்த பாரதியார் பற்றி சத்தியம் பண்ணி சொல்கிறேன். பணத்தாசை உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறது என்கிட்ட என்ன இல்லை, அதிகாரம் வர்றேன் அவரோட போட்டிக்கு தான் ஒரே போட்டி. உதயநிதி ஸ்டாலின் என்ன இருக்குது அதிகாரம்? ஒரு மாமன்னன் ஒரு படம் பேசிடுவான், இப்போ வேற என்ன முடிஞ்சிருவான் கதையை. மாமன்னன் ஒரு படம், அந்த படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறாரு, அவங்க கூட ஒருத்தங்க நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிறவங்ககிட்ட அவர் பேசியிருக்காரு, அவர் பவர்ஃபுல்லாக இருக்கார், பயங்கர இதாக இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது சரி சரி அப்போ நம்மளும் வந்துடுவோம். நம்ம இந்த இவர் கேட்பார்ல செந்தில், இந்த படத்தில் யார் முதல்வன் இந்தியன் படத்தில் என்கிட்ட இருக்குது அவர்கிட்ட இல்லை அப்படிம்பார்ல, அது மாதிரி அவர்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்லை அதிகாரம். நான் வந்து பார்க்குறேன், இந்த ஒரே ஒரு போட்டி தான், வேற என்ன போட்டி?
இல்லைன்னா இவருக்கு இப்போதைக்கு அரசுக்கு இருக்கிற ஐடியாவும் இல்லை, அதுக்கான எதுவுமே இல்லை. சார் நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது கோட்டு படம் வந்துருட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்துடுறாரு, வந்தவங்க கூட்டணிங்கிற லெவலுக்கெல்லாம் நம்ம பேசணும். நீங்களே உறுதியா அப்போது அவர் கொள்கைகளை அறிவிக்கலை. ஆ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு உச்ச நடிகராக இருக்கார். அவர் வந்து ஒரு அரசு கட்சி தொடங்குறாரு. உண்மையிலேயே நேர்மையான உண்மையான ஒரு அரசு கட்சியாக அது இருந்தால் அதோட கூட்டணி வைப்பிற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது அப்படின்னு தான் சீமான் நம்பினார். ஒரு முறை சந்திச்சும் பேசினார். சந்திப்பும் போது கூட அவர் வந்து சரியா பேர் கடைசியாக பேசும்போது தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலாமாண்ணா அப்படின்னு ஒரு கேட்டதுக்கு தான், இல்லை தம்பி காங்கிரஸ் தான் நம்ம இனத்தை அளித்த கட்சி, அதோட நம்ம ஒத்து வராதுன்னு சொல்லி சீமான் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கூட சீமானவர் வந்து சரி அவர் கிளாரிட்டிலாம் இருக்க நம்ம சரி பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஜானவரகிசாமி, ஆதவர்ஜனா இது எல்லாம் உள்ளே வந்து இது பண்ணும்போது தான் தப்பான ஆளாக அவர் இருக்கார், இவரே தப்பான ஆளாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு எழுதப்படாத வெள்ளைத்தாளாக அவர் இருக்காரு அப்படின்னு நினச்சோம். அதுக்கு பின்னாடி பார்த்தா அவரே இவ்வளோ தவறான மனிதனாக இருக்கும்போது தான் அது மொத்தமாக முடிஞ்சது. இன்னொன்று, என்னைக்கு பெரியாரை அவர் கையில் எடுத்தாரோ அதுலேருந்து நேரடியாக முரண்பட்டுரும். திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கும்போது மொத்தமாக முடிஞ்சு போயிருது. அப்புறம் அடுத்தடுத்து வைக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே முழுக்க முழுக்க மிக தவறானதாக இருக்குது, சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. கரூர் விவகாரத்தை அவர் கையாண்ட விதங்கள்லாம் மிக தவறாக இருக்குது. அப்புறம் தான் கரூர் விவகாரத்துக்கு பிறகு தான் முழுமையாக நம்ம விமர்சிக்கிறோம். நம்மகிட்டே பேசியிருக்கோம், நம்ம மறுக்கவே செய்ய கிடையாது. கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இப்போ குறி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் கிடையாது, குறி வச்சு அடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவர் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிரியும் கிடையாது. எங்களுடைய எதிரி என்பது என் இனத்திற்கு மொழிக்கு யார் எதிரானிக்கிறாலும் அவங்க தான் எதிரி. எங்களுக்கு வந்து திமுக எதிரி, அதிமுக எதிரி, பாஜக எதிரி, அவ்வளோ என் இன மொழிக்கு எதிராக யாருனாலும் அவங்க எதிரி தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த நிலமும் வளமும் காப்பாற்றப்படணும், என் மொழி காப்பாற்றப்படணும், எங்கள் மக்கள் காப்பாற்றப்படணும். அதுக்காகத்தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம். கூட வந்து இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்குற தமிழர் என்று இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு நாங்கள் பாடுறோம். ஆனால் நீ குறுக்க வந்து ஒரு நடிகனுக்கு பின்னாடி போய் சென்று ஒரு NDTV ரிப்போர்ட்டரை கழுத்தில் துண்டை போட்டு ஒருத்தன் எழுதிக்கிட்டு டிவிக்கேன்னு வாரான்னா உலகத் தமிழர்கள் பார்க்குறான், என்னடா இது எப்பேற்பட்ட இனம். ஓகே சார், அதே NDTV வீட்டுக்கு போய் பார்க்குதுல விஜய், எதுக்கு போய் பார்க்குது? ஒரு கான்க்ளேவுக்கு வந்த இடத்துல எதுக்கு போய் பார்க்குன்னு சொல்லுங்க. பேட்டி எடுக்க பார்க்குதா, அவரோட கருத்து வாங்க பார்க்குதா? அவர் சொன்னதாக NDTV ரிப்போர்ட்டர் இன்னொருத்தர் சொல்லி நமக்கு தெரிய வருது. அந்த சொல்லும்போது கூட கலைஞர், ஜெயலலிதா, MGR இவங்கெல்லாம் ரோல் மாடலாம். திமுக ஒழிக்கணும், கலைஞர் ரோல் மாடல். அதிமுக ஒழிக்கணும், ஜெயலலிதா ரோல் மாடல். திமுக தீய சக்தி, கலைஞர் நல்லவர். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா நல்லவங்க, MGR நல்லவங்க. எப்பேற்பட்ட தத்துவத்தை பாருங்கள். தமிழ்நாட்டு அரசுக்கு புதுசாக சார் எதை சொல்ல வராப்புல, இதை எடுத்துக்கொண்டு போய் தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டை எழுதிட்டு பக்கத்தில் எல்லாரும் உட்காந்துக்குவாங்க, நியூஸ் கிளிப்ஸில் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க எல்லாரும். சார் இன்னொன்று, இப்போ நீங்கள் தேர்தலில் நீங்கள் மட்டும் போட்டி இல்லை, வேட்பாளர் அறிவிப்பில் சரி விஜய் எங்கே நிற்கிறாரோ அந்த தொகுதியில் சாட்டை சொல்லணும், அதுக்காக போட்டிடலை. ஓ அப்படியா, இறங்குவீங்களா அப்போ விஜய் ஒருவேளை? ஒரு 100 விழுக்காடு. இது திமுகங்கிற கட்சி வந்து துவங்கும்போது தவறான கட்சி கிடையாது, ஒரு நல்ல நோக்கத்துக்காக தோன்றப்பட்ட கட்சி தான். ஆனால் இன்றைக்கு அது அதிகாரத்துக்கு அடையும் போது அது தவறாக போயிடுச்சு. ஆனால் அண்ணாதுரை துவங்கிய நோக்கம், அவருக்கு ஒரு எளிமையான கனவு இருந்தது, ஒரு நேர்மையான கனவு இருந்தது, எளிமையான ஆட்சி நடத்தினார். MGR அவர்கள் அண்ணாவோட பயணப்பட்டார், பெரியாருடைய கோட்பாடுகளை, ஈவன் காமராஜருடைய கோட்பாடுகளை, காமராஜரை தலைவராகவும் அண்ணாவை வந்து தன்னுடைய வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டவர். அப்படி MGR தொடங்கும் போது ஒரு நல்ல சிந்தனையோடு தொடங்கினார். அதுக்கப்புறம் தவறாக போயிடுச்சு, இன்றைக்கி தவறாக நிற்கிது. ஆனால் இவர் தொடங்கும் போதே தவறாக தொடங்குறாரு, எந்த நோக்கமும் இல்லை. நாங்கன்னா ஒரு இனம் செத்து போச்சு ஈழத்தில், அந்த இன அழிப்பில் நமக்கு யாருமே காப்பாற்றலையே அப்படிங்கிற ஒரு வழியில் தொடங்கணும். அதுக்கப்புறம் இங்கே 1000 பிரச்சனைகள், அதை நாங்கள் போராடுறோம். அப்படி ஏதாவது இவருக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா இல்லை. இப்போ நீங்கள் அண்ணாவுக்கு ஒரு நோக்கம் இருந்து தொடங்கினார். அடைந்தால் திராவிட நாடு, இல்லை சுடுகாடுன்னு சொன்னார், மொழிப்பொருள் நின்னார். MGRம் அது மாதிரி மக்கள் களத்தில் நின்னார். இவர் 36 வருஷம் என் சினிமாவை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் என்னை முதலமைச்சராக்கிடுங்க. 36 வருஷம் சினிமாவை பார்த்ததே எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தான். அதில் அதுவும் பத்தாதுன்னு இவர் சிஎம்மாக வரணுமா? எதுக்கு? இவர் படத்தை பார்த்ததுனால இவர் சிஎம் ஆக்கணுமா? 36 வருஷம் படத்தை பார்த்துக்கிட்டா எல்லாருக்கும் இதான் நன்றி கடன் செய்யணும்னு ஆசைப்பட்டா தமிழ்நாடு முழுக்க தேட்டரை கட்டி விடு, ஃப்ரீயாக படம் பார்க்கட்டும். இல்லை ஜனநாயகன் படத்தை ஃப்ரீயாக நீங்கள் யூடியூப்பில் வெளியிடுங்க, ஃப்ரீயாக பார்த்துட்டு போகிறான், அதானே செய்யணும். இல்லையா பனையூரில் கூப்பிட்டு ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடுங்க, கறி வெட்டி மணப்பட்டி சமையலை போடுங்க, அது செய்யலாம். 36 வருஷம் என் படத்தை பார்த்துருக்கீங்க, 69 படத்தை, அதனால் நல்லது செய்ய ஆசைப்பட்றேன், அதனால் சிஎம் ஆக்கி விட்டுரு, உனக்கு நல்லது செய்கிறேன், நன்றி கடன். எப்பேற்பட்ட தத்துவத்தை வச்சுக்காரு பாருங்க. அப்போ எந்த நோக்கமில்ல, சிஎம் ஆகணும், உதயநிதி இருக்குது என்கிட்ட இன்னும் இல்லை, அப்போ அவருக்கு போட்டியாக நான் வர்றேன் அப்படிங்கிறத தவிர உண்மை உளமாற சொல்கிறேன். இது விஜயே அவர்கிட்ட கூட இருக்க ஆட்கிட்ட சொன்னது, அதுதான் யதார்த்தமான உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இவர் இந்த களத்தில் போட்டியே கிடையாது. இவர் வந்து இந்த மொத்த டஸ்ட்டையும் அழிட்டு போயிடுவார். இவர் கேம் சேஞ்சராக இருக்க மாட்டார்,
கேம் ஸ்பாயிலராக இருப்பார். அந்த ஸ்பாயிலர் யாருக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.